வேறு ஹவுஸ் கீப்பிங் வேறு வச்சுருந்தோம்னு சொன்னாங்க. அவங்களே இந்த நிலைமையில் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. லைட்டு ஷிட். பாத்ரூம் கழுவுறதெல்லாம் வீடியோ போடுவீங்களா? ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறீங்க. அது மோஸ்ட்டாக தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அது என்ன வீடியோன்னா, வாங்க நம்ம இன்றைக்கி பாத்ரூம் கழுவு போகலாம். அதான் இன்றைக்கி வீடியோ. இந்த பாத்ரூம் வந்து மோசமாக இருக்கும். நம்ம வீட்டு பாத்ரூம் மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரெண்ட்டு விட்ட இடம். அங்கே பாத்ரூம் வந்து இவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க. வீடே கேவலமாக தான் இருந்தது. அது இப்போ பெயிண்ட் அடிச்சிட்டோம். இப்போ பாத்ரூம் கழுவ போகிறோம். வாங்க. ஆள் கூப்பிட்டா யாரும் வரல, அதனால் நானே கழுவ போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, வாங்க போகலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீடு ஆக்சுவலாக இப்போ தான் பெயிண்ட் அடித்தாங்க, அதனால் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பாத்ரூமில் பல்பு இல்லை. ஸோ கீழேருந்து நம்ம வீட்டு பாத்ரூம்லேருந்து பல்பு கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க. இந்த டவல் எதுக்குன்னா வேர்த்து நிறையா ஊற்றும், அப்பப்போ இப்படி தொடச்சிக்கணும், அதுக்காக. அண்டு கழுவுறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ஏரியா லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினது. இது சூப்பராக இருக்கும். ஒரு ஆசிட் மாதிரி இருக்கும், அப்படியும் இருக்காது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இந்த மெட் ப்ளஸில் வாங்கின ஹேர்பிக் மாதிரியே தான், ஹேர்பிக்கே தான். இப்போதைக்கு ஹேர்பிக் வாங்க போக முடியல, இது இருந்துச்சு, இது யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்டு க்ளவுஸ் மஸ்ட்டு. க்ளவுஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஆசிட்லாம் தொடுவீங்க அப்படின்னா வேணும். ஃபர்ஸ்ட் லைட் மாற்றிக்கலாம். ஸ்விட்ச்லாம் மாஸ்க் வேணாங்க. இந்த டவல் டைப் பண்ணிக்கோ. சரி, ஃபஸ்ட்டு பல்பை மாட்டிடலாம். ஓகே. ஓகே, பல்ப் மாட்டியாச்சு. பாத்ரூமோட கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம் வாங்க. ரொம்ப மோசமாக இருக்குப்பா. ஓகே, ப்ரெஷ் இருக்குது, அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கப்பு கேவலமாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து தண்ணி ஒழுகுதா? ஆமாம், ஹீட்ரு போட்டிருக்காங்க. பைப் உடச்சி விட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? அடுத்து வரவங்க எப்படி ஹீட்ரு போடுவாங்க? இதை நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. சூப்பரில். அப்போ தண்ணி ஒழுகிட்டே தான் இருக்கும், எதுவும் பண்ண முடியாது. ஷவர்லேருந்து தண்ணி ஒழுகுது. இங்கே பாருங்கள். சரி, இது ஒரு பக்கம் ஒழுகுது. பார்த்துக்கோங்க, சிங்கெல்லாம் கழுவுறதே கிடையாது. யாராவது ரெண்ட்டுக்கு வரீங்க? இதில் வேறு ரெண்ட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேறு வச்சுருந்தோம்னு சொன்னாங்க. அவங்களே இந்த நிலைமையில் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆசிட் ஊற்றி விட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுலாம். ஓகே, அப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவலாம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு ஹீரோ ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். இவர் தான் எங்கள் ஹீரோ. இது வந்து வேர்வை அதிகமாக பட்டனா அந்த மைக்கில் ஈரமாயிடும், அதுக்காக தான். அப்புறமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு இதாருங்க, இது ஊற்றினோடனே பொங்கும் சூப்பராக தெரியுதா? ஐயோ, டேப் மாதிரிலாம் ஊற்றிடாதீங்க, மாசமாக போயிடும். இவ்வளோ ஊற்றிட்டேன் கைஸ், முக்கால்வாசி காலி. சரி, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, சிங்க் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு.
ஆனால் சிங்க்லலாம் ஊற்றினா சிங்க்கு கேவலமாயிரும். உள்ள ஆசிட் ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் தேய்ச்சி விட்டுலாம், அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் இந்த ஹார்பிக் எடுத்து நாய் குலைக்கிறதோடு சேர்த்து இந்த டாய்லெட்குள்ளெல்லாம் ஊற்றலை, ஊற்றிடலாம். ஐயோ, டாய்லெட்டே கருப்பாக இருக்குது. வாஷே பண்ணாமல் வச்சுருப்பாங்களோ? லைட்டாக பண்ணுவாங்க. அவங்க கால் போடுற இடங்கள் மட்டும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கால்லாம் எரியுது, கொஞ்சம் காலில் தெரிச்சிச்சு போல் கைஸ். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் பேண்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவுட் ஹவுஸர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை பார்த்து பண்ணுங்கள். நான் கேமரா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் கால் மேலே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த நாய்ங்க வேறு கொள்ளத்தாங்க முடியல. ஓகே, இதான் ஓகே. இது வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்றேன் எல்லா இடமும். ஓ, டைல்ஸ் மேலே தேய்க்க சொன்னாங்களோ? டாக்ஸ் வளர்த்தாங்க உள்ள கைஸ். பத்தாவது போல இருக்கே. எல்லாம் ஹார்ட் ஸ்டெயின்ஸாக இருக்குல்ல? கொஞ்சம் ஹார்ட் ஸ்டெயின்ஸாக இருக்குது. நம்ம கீழே வாஷ்ரூமுக்கு க்ளீன் பண்ணும்போது பெட்டராக இருந்தது. இதில் ஆனால் டப் ஸ்டெயின்ஸ்லாம் க்ளீன் ஆகாது போல் இருக்குது. மாஸ்க் போட்டுக்கோங்க, என்ன மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே காய்ஸ், இது கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா திரும்பி போடலாம். ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட்டு தொடப்போம். தொடப்பத்தை வச்சு இங்கே மேலே கீழே எல்லா இடமும் தேய்ச்சிக்கலாம். போகிற மாதிரியே தெரியல. கூட நான் வரவா கைஸ்? நாய் தொல்லை வேறு தாங்கலை கைஸ். ஃபுல் வீடியோவில் நாய் சத்தம் தான் இருக்க போகுது பாருங்களேன். ஓரளவு அந்த ஹீரோ லிக்விட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் ஆன மாதிரி தான் இருக்குது. நம்ம வாஷ் பண்ணால் நமக்கு கிளியராக தெரியும். ஆல்மோஸ்ட் அந்த சைடில் இருந்தது எல்லாமே போயிடுச்சு. லைட்டு ஷிட் கைஸ், அசம்பாவிதம் நடந்துச்சு. உடஞ்சிருச்சா? லைட்டு பிடிக்கி கீழே விழுந்துச்சு, உடையில. அப்படியே போட்டு பார்க்குறேன். அப்பா, நல்ல வேலை உள்ளே விழுல. அது ஆக்சுவலாக மாட்டும் போதே ஒழுங்காக மாட்டின மாதிரி ஃபீல் இல்லை. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் அப்படியே விட்டேன். சவுண்டே கேட்கல. இப்போ வந்து மாட்டினதுக்கப்புறம் கிச்சிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. கிச்சிக்குன்னு அதனால் மாசு. இதில் கை தான் வைக்கணும் போல இருக்குது. இந்த நாய்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில கைஸ், பைத்தியம் மாதிரி கத்தின்னு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஹேண்டிலோட. ஸ்காட்ச் பிரைட்டு, காலா இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரஷ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணால் அந்த டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஸோ க்ளவுஸ் போட்டிருக்கனால அவர் கையில் தேய்ச்சிட்ருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு அதுவே வந்து தப்பு தான். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. இல்லை அந்தளவு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா நார்மல் நம்மளோட கிச்சன் வெசல்ஸ் க்ளீன் பண்ணுற இந்த 10-20 rupees ஸ்க்ரப்பரே போதும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 ஆகுது நைட்டு. மை ஹஸ்பண்ட் இஸ் க்ளீனிங் திஸ் பாத்ரூம். முடியல காய்ஸ், வேர்த்து ஊற்றுது. காற்று இல்லை, அதான் பிரச்சனை.
சரி, தண்ணிக்கு எங்கே போகிறது? அந்த மக். மைக் ஈரமாயிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் அது போட்டுருங்க. இந்த பாத்ரூம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் கழுவணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 க்ளீனிங் இருக்குது. அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். டைல்ஸில் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா தான் போகும்னு நினைக்கிறேன். கையிலலாம் வச்சு தேய்ச்சா பத்தாது. பாத்ரூம் கழுவுறதெல்லாம் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம், கமெண்ட்டும் பண்ணுவீங்க. இருந்தாலும் நம்ம வீட்டு பாத்ரூமை நம்ம தானே வாஷ் பண்ணி ஆகணும். சாக்கடை மாதிரி இருக்குப்பா. பேசாமல் பைப் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இங்கே இருக்க பைப்பு என்னங்க? ஷவர் ஓப்பன் பண்ணிட போகிறீங்க? நானும் கைஸ் சாப்பிட்ற மாதிரி. ஸ்மெல் பயங்கரமாக இருக்கு. ஒரு மாதிரி ட்ரைனேஜ் ஸ்மெல் வருது. இதுலேருந்து தண்ணியே வரல. க்ளீனிங் ஏதோ பரவாயில்ல. காய்ஸ் வேறு அதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். அப்புறமா எனக்கு இன்னும் கழுவணும். நிறைய அதுக்கு வேலை முடியாது போல. இது இன்னொரு நாள் கழுவுறத கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, கழுவி முடிச்சு காட்டுறேன். முடியல தோட்டம் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். டைட்டாக தேய்ச்சாலும் கைஸ் போகுது. அப்படியே போக முடியல. அது முடியல. டாட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு க்ளீனிங் தான் முடித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அப்புறமா கீழேயும் மோஸ்ட்லி எல்லாம் நீட்டாக கழுவிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை திரும்பி நாளைக்கு வாஷ் பண்ணுவேன். கொஞ்சம் இந்த ஹேர் பிக் வாங்கிட்டு வந்து ஊற்றி நல்லா வாஷ் பண்ணால் போயிடும். இப்போ நான் செருப்பு போட்டிருக்கனாலே அந்த இடம்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. இப்போ நான் திரும்பி ஒரு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் நிறையா பேசியிருப்பேன், அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால் இப்போ நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு இது மட்டும் புரியலைங்க. ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் டாய்லெட் போகிறது, இந்த பாத்ரூம் இதெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக வச்சுருந்தாங்கன்னா எப்படிங்க யூஸ் பண்ணுமோன்னு சொல்கிறேன். எனக்கே புரியல. எப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னே புரியல எனக்கு. அட்லீஸ்ட் வந்து நம்ம வீட்டில் பாத்ரூமை மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த அளவுக்கு மோசமாக ஆகாது. அதை நம்ம பண்ணுறது நல்லது. நமக்கும் அப்போ தான் ஹைஜீனாக இருக்கும். நான் 1 or 2 டைம்னு கம்மியாக தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி ஹார்ட் ஸ்ட்ரெயின்ஸும் க்ரியேட் ஆகாது. சரி, ஓகே, வாங்க ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூம் எப்படி இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருந்ததில்ல? இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செமையாக இருக்குல்ல? நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்ன்ட்டு. நானும் மேக்ஸிமம் ஸ்டெயின்ஸ் போகாதுன்னு நினச்சேன். பட் நல்லா செகண்ட் டைம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிளியர் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எதுக்காக பண்ணனே தெரியல, பட் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.